தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கங்கள். இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து ஒரு தியானத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஏசாயா 49வது அதிகாரம் 23வது வாக்கியம். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாயுமாயும் இருப்பார்கள். தரையிலே முகம் குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தோளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள மகாபரிய தேவனே, இந்த நாளை காண கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த தியானத்தை ஆசீர்வதித்துக் கொடுங்க. நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும். உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும். ஆசீர்வதியும். ஆமேன். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, யார் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஒரு தியானத்தை உங்கள் மத்தியில் வைக்க பிரயாசப்படுகிறேன். முதலாவதாக, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிற ஒருவருக்கும் வெட்கம் கிடையாது. காரணம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டர் பாத்தில் காத்திருக்கும் பொழுது, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே இல்லாமல் உலகத் தோற்றம் முதல் ஒருவரும் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, செவியார் உணர்ந்ததும் இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நாம் ஆண்டர் பாத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, ஒருவேளை நம்முடைய வேண்டுதல் படி தேவன் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அதற்கு மேலாகவும் எது நமக்கு நன்மையோ அதை மட்டும் அவர் செய்வார். நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரிடமாய் சாய்ந்தேன், கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, யார் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 22:5 சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் அவரை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சங்கீதம் 22:5 சொல்லுகிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆண்டவரை நம்பும் பொழுது ஒரு நாள் வெட்கம் கிடையாது. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, அதனால்தான் கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். ஏசாயா 50:7 சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், வெட்கப்பட்டு போவதில் என்று அறிந்திருக்கிறேன், என் முகத்தை கற்பாரை போலாக்கினேன். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், இப்போதும் ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை. அவர்கள் அவரை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு வெட்கம் கிடையாது. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். மூன்றாவது, தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு வெட்கம் கிடையாது. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் 2வது அதிகாரம் 26-27 சொல்லுகிறது, கர்த்தர் ஆராதிக்கிறவர்கள் துதிக்கிறவர்களுக்கு ஒரு நாள் வெட்கம் கிடையாது. ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூவரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். 7 மடங்கு அக்னி சூடு. நேபுகாத்நேசர் கபடித்துக் கொண்டிருக்கிறார். நான் 3 நபர்களை அல்லவா தீயிலே போட்டேன், இப்போது 4வது ஒருவர் இருக்கிறார், அவர் தேவபுத்தனுக்கு சாயலாக இருக்கிறார். காரணம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர். அது நேபுகாத்நேசர் சாட்சி கொடுக்கிறார். இயேசுவே அங்கு வந்து இறங்குகிறார். கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கு ஒரு நாள் வெட்கம் கிடையாது. துதியினால் எரிகோவின் கோட்டை கீழே விழுந்தது. துதி கோட்டை எழுந்திருக்கும் பொழுது சாத்தானின் கோட்டை கீழே விழும்.
துதி எழுந்திருக்க வேண்டும். ஜெயம் வரும். துதி ஜெயத்தை கொடுக்கும். துதி தேவனுடைய வழியை நமக்கு காட்டும். துதி மனச்சோர்வுகளை எல்லாம் நீக்கும். துதி நமக்கு நன்மையை கொண்டு வரும். எங்கு துதி இருக்கோ அங்கு தேவனுடைய வழி நடத்துதல் இருக்கும். எங்கு துதி இருக்கோ தேவன் மக்களை ஒரு புகழ்ச்சியின் பாதையிலே நல்பாதையிலே நடத்துவார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு வெட்கம் கிடையாது. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு வெட்கம் கிடையாது. மூன்றாவதாக, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைகளுக்கு ஒரு நாள் வெட்கம் கிடையாது. சங்கீதம் 119 சங்கீதக்காரர் இவ்வாறு சொல்லுகிறார். சங்கீதம் 119:6 நான் உங்களுடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. கீழ்ப்படுகிற ஜனங்களுக்கு, தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களுக்கு ஒரு நாள் வெட்கம் இல்லை. கர்த்தரை காத்திருக்கிறவர்களுக்கு வெட்கம் இல்லை. கர்த்தரை நம்புறவர்களுக்கு வெட்கம் இல்லை. கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கு வெட்கம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு வெட்கம் இல்லை. ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம். வலையை போட்ட பொழுது கர்த்தர் தோல்விகளை ஜெயமாக்கினார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், அந்த பள்ளத்தாக்கள் நீரால் நிரப்பப்படும். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் நான் ஆண்டவனுக்கு அடிமை என்று புனித மரியாள் அவர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஒரு நாள் நமக்கு வெட்கம் கிடையாது. அடுத்தபடியாக யாருக்கு வெட்கம் இல்லை? விசுவாசிக்கிறவர்களுக்கு. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 28:16 விசுவாசிக்கிறவன் பதறான். ரோமர் 9:33 சொல்லுகிறது, விசுவாசிகள் வெட்கப்பட்டு போவதில்லை. ரோமர் 10:11 சொல்லுகிறது, விசுவாசிகள் வெட்கப்பட்டு போவதில்லை. தானியேல் 30 நாளைக்கு வேறொரு தெய்வத்தை வணங்கக்கூடாது என்று சொன்னாலும் தானியேல் வழக்கம் போல 3 வேளை விசுவாசத்தோடு தன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருந்தபடினால் ஒரு சேதமில்லை. தேவதூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள மகாபெரிய தேவனே, யார் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஒரு சில காரியங்களை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய பாதத்தில் காத்திருவர்களுக்கு வெட்கம் இல்லை. உம்மை நம்புகிறவர்களுக்கு வெட்கம் இல்லை. உம்மை ஆராதிக்கிறவர்களுக்கு வெட்கம் இல்லை. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு வெட்கம் இல்லை. உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு வெட்கம் இல்லை அப்பா. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஒரு நாள் வெட்கம் கிடையாது. இந்த தியானத்தை கேட்கிற அத்தனை பேர் வாழ்க்கையில் எந்த வெட்கங்கள், தலைகுடிவுகள், நிந்தைகள், அவமானங்கள் இருந்தால் நீக்கி போடுங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லுங்கள். In the name of Jesus. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை அனைவரோடு இருப்பதாக.